காலம் அனுமதித்தால் ஆட்சியில் அங்க வகிப்போம், பங்கேற்போம் அப்படின்னு செல்வம் சார் சொல்றாரு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் வைக்கும் போது வரக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவிப்பதில் ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு மேம்போக்கா அதை கடந்து போறாரு. நாங்க தான் தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைப்பு அப்படிங்கிறதோடு கடந்து போறாரு. அப்ப இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் நமக்கு சந்தேகம் இன்னும் வலுவாகுது இல்லையா சார்? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரியும் போது தங்களுக்கு நாங்க வழங்கக்கூடிய ஒரு தலைவர்களை அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை முன்வைத்து தங்களுக்கு ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக விலகுறாங்க. அப்போ இந்த விவகாரத்தை மட்டும் ரொம்ப எளிதா கடந்து போறாங்க. அங்கதான் சந்தேகம் வருது இல்லையா சார்? தூத்துக்குடி செல்வம் அவர்கள் சொன்னதுக்கு நான் இறுதியில பதில் சொல்றேங்க. துரைப்பாண்டியன் அவருடைய பெரிய விரிவுரைக்கு நடுவுல நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதாவது கேட்டீங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அமித்ஷா நடவடிக்கை எடுக்காம ஏன் திமுக மேல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்க. ரொம்ப நியாயமான கேள்விங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. 4500 கோடி மணலை கொள்ளையடிச்சு தின்னீங்க அப்படின்னு அதுக்கு சிபிஐ வழக்கு பதிஞ்சது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ஃபீஸ் வாங்கக்கூடிய வக்கீல கூட்டிட்டு வந்து வச்சு கோர்ட்ல போய் அதுக்கு ஸ்டே வாங்குறீங்க. சம்பந்தப்பட்ட கலெக்டர் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்குறீங்க. டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நீதிமன்றத்துல போய் நீங்க வந்து ஸ்டே வாங்குறீங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க. இப்படி எல்லாம் மடியில உங்க மடியில கனம் இல்லைன்னா இப்ப எப்படி ஐயா சார்ந்தவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு கொஞ்சம் பாருங்க. நீங்க யாரும் பேசுறப்ப நான் குறுக்க பேசல. ஒரு சேவாங்கிறமை தவிர தவறுன்னு சொல்லிதான் வாங்குறோம், நீதிமன்றம் கொடுக்குது. ஆனா நீங்க எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்கு இடியா பழி வாங்குறீங்க. 14ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆகுது சார். செல்வம் சார், மணிகண்டன் சார் சொல்லி முடிக்கிட்டான். அடுத்தவங்கிட்ட தான் வரேன். அடுத்தவங்கிட்ட தான் வரேன். சரி, மணிகண்டன் சார் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. ஒரு இரட்டை நிலைப்பாடு, வினோதமான இரட்டை தலை நிலைப்பாடு சொல்றேன் கேளுங்க. இந்த அண்ணா நகர் வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு 6 வயது சிறுமி பாலியல் வழக்குல பாலியல் துன்புறுத்தினாங்க சார். என்ன பேச விடுங்க சார் கொஞ்சம். 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐ இந்த வழக்கு விட வேண்டாம், எங்க உலக திராவிட சூப்பர் டூப்பர் போலீஸ் சிபிசிஐடிய விசாரிச்சா போதுன்னு மணிக்கு 50 லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல வச்சு அந்த விசாரணை சிபிஐக்கு போக கூடாதுன்னு தடுத்தார். ஒண்ணு. அதுவே 50 இடத்துல உடம்புல இதுக்கு மேல ஒரு உறுப்பே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு போலீஸ், திராவிட போலீஸால வெட்டி குத்தி படுகொலை செய்யப்பட்டார் ஒரு இளைஞர். இப்ப பார்த்தோம் இந்த அஜித்குமார் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு கேட்காமையே தானா சிபிஐக்கு இந்த வழக்க கொண்டு போறாரு. எப்படி முரண்பாடுன்னு பார்த்துட்டு அடுத்தது ஒரு சேம் சைட் கோல் அடிக்கிறேன். போன தேர்தல் அப்ப மரியாதைக்குரிய இந்த திராவக மாடல் ஆட்சி கொடுக்கிற ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்த 30 நாட்களில் கொடநாடு கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை உள்ளே பிடித்து தள்ளுவேன் அப்படின்னாரு. கிழிச்சாரா? 4 வருஷம் ஆகி போச்சா? அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உள்ள தள்ளி இருக்கணும் சார். சரி சரி, முடிங்க சுருக்கமா முடிங்க சார். இல்ல, திமுகவுக்கு பேச வரவங்களுக்கு நாகரிகமே தெரியாதானே? அடுத்தவன் இடையில கை வைக்க கூடாது, அடுத்தவன் நேரத்துல தலையிடக்கூடாது. நீங்க பேசுறப்ப மணிகண்டன் சார் சுருக்கமா முடிங்க சார். நம்ம அடுத்து பேசுவோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்கிற குற்றவாளிகளை நிறுத்துவேன். ஊழல் செய்த முன்னாள் அமைச்சருக்கு அதுல செந்தில் பாலாஜி விட்டுட்டார். நான் சொல்ற செங்கோட்டையன், நீங்க சொல்ற தங்கமணி, வேலுமணி ஊழல் செய்த அமைச்சர்கள் எல்லாம் உள்ள போவாங்கன்னு என்னத்தை கிழிச்சிங்க? நீங்க என்னத்தை கிழிச்சிங்க? இது ஒண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஏதோ அந்த பூர்ஸ்வான்னு சொன்னதுக்கு என்னென்னமா கமலஹாசன் மாதிரி புரியாத விளக்கம்லாம் சொல்றாரு. ஒரே ஒரு கேள்வி, சமூக நீதியும் வாரிசு அரசியலும் ஒரு சேர பயணிக்க முடியுமா? இவங்க பேசுறது சமூக நீதி திமுக, ஆனா காலகாலமா வாரிசு அரசியல், இன்ப நிதி, அதுக்கு அடுத்தது நிதி வரைக்கும் போயிட்டாங்கல்ல. எங்கேயாவது உலகத்துல சமூக நீதியும் வாரிசு அரசியலும் ஒரு சேர பயணித்திருக்க முடியுமா? நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயான்னு கருணாநிதியால் சரி சரி ஓகே சரி. இந்த மணிகண்டன் சார் உங்களுக்கு கருத்து முடிச்சிங்களா? முரளி சார் கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க சார். சரி சரி, நேரம் இருக்கு சார். மணிகண்டன் சொல்லுங்க சார். சொல்லுங்க.
ஊழல் காரணத்தால் திமுக ஆட்சியை 2 முறை கலைத்த காங்கிரஸ், 85 முறைக்கு மேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில கட்சிகளை கலைத்த காங்கிரஸ், 100 முறைக்கு மேல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தின காங்கிரஸ், உலக பயங்கர எமர்ஜென்சியை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை குறிச்சு உள்ள தள்ளி அடி போட்டு இழுத்த காங்கிரஸ் கட்சி, ஹிந்தி கட்டாயம் என்று 2 முறை தேசிய கல்வி கொண்டு வந்த காங்கிரஸ், ஹிந்தி திணிப்பு காரணமா மொழிபோர் தியாகின்னு பல பேர் உயிரெடுத்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்துறாங்களா, அரசியல் அமைப்பை காப்பாத்துறாங்களா? ஒண்ணு சொல்றேன், செல்வன் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது பல புதிய பிளேயர்ஸ், அதாவது சீமான், விஜய் போன்றவங்க வர்றதுனால ஒருவேளை அதிமுகவுக்கு தனித்து மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால், பாஜகவின் பங்கு தேவைப்பட்டால், எப்படி கருணாநிதி 2006-11 கூட்டணி கட்சி யாரையும் சேர்த்தாம மைனாரிட்டி ஆட்சி நடத்துறாரு, அந்த மாதிரி இல்லாம நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு, நிச்சயமா தனித்து தனி மெஜாரிட்டியோட முழு மெஜாரிட்டியோட தனித்து ஆட்சி அமைப்பிட்டாரு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. ஈரோடு ராமலிங்கம் திரு எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் மேல 2019 கேஸ் வந்திருக்கு, ரெய்ட் நடந்திருக்கு, 21 வந்திருக்குது. அப்பெல்லாம் தெரிஞ்ச பழனிசாமி தான் 2024 கூட்டணியை முடிச்சார். அதனால இவங்க பிதற்றல் மாதிரி வந்து எந்த விதத்திலையும் உறவினர் மேல ரெய்டுன்னு பயந்துகிட்டு போய் இதெல்லாம் வைக்கல. செந்தில் பாலாஜி திமுகவுல சேர்ந்த உடனே திராவிட வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீன் பண்ண உடனே புனிதர் பட்டானார, அந்த மாதிரி பாஜக யாரையும் பண்ணல, யாரையும் உடைக்கல. செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசனையும் வச்சு திமுக எப்படி மதிமுக பாஜக தலைவர்களை பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறீங்களா? சரி சரி ஓகே ஓகே சரி சார், நேரம் முடிஞ்சு நிகழ்ச்சி முடிக்கலாம் சார். இடி ரைடு வந்தாலும் சிபிஐ ரைடு வந்தாலும் பாஜக தலைவர்களை பார்த்தா சரியா போய்டும். அதுதானே நீங்க சொல்ல வர்றீங்க? நிகழ்ச்சி முடிக்கலாம் சார். ஓகே 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 ஓகே